ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா கோஆர்டினேஷன் எக்ஸசைஸில் இருக்க கோஆர்டினேஷன் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோஆர்டினேஷன் டெஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சைடில் போகிற வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வர நோட்ஸ் வந்து எந்த புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணேன்னா லட்சுமி நாராயணன் அந்த புக்கை பார்த்து அந்த வீடியோவில் வர நோட்ஸ். இப்போ கோஆர்டினேஷனோட டெஃபினேஷன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ குரூப் ஆஃப் மசில் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை வந்து பண்ணும் போது ஸ்மூத்தாக ரிதமாக அக்யூரேட்டாக அந்த மூமெண்ட் வந்து நடந்துச்சுன்னா அதை வந்து கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, என் கையில் இருக்க எல்லா மசிலும் குரூப் ஆஃப் மசிலும் ஒன்றா சேர்ந்து ஸ்மூத்தாக ரிதமாக அக்யூரேட்டாக அந்த ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டை வந்து பண்ணேன். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. கோஆர்டினேஷனோட டெஃபினேஷன் வந்து லைன் பை லைன் வந்து பார்க்குறோம். இட் இஸ் a smooth rhythmical and accurate harmonical activity performed in correct sequence of action of the group of muscle called coordination. குரூப் ஆஃப் மசில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆக்ஷனை வந்து பண்ணும் போது ஸ்மூத்தாக ரிதமாக அக்யூரேட்டாக அந்த மூமெண்ட்டை வந்து பண்ணால் அதை வந்து கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. கோஆர்டினேஷன் என்னது, குரூப் ஆஃப் மசில் நிறையா மசில் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து பண்ணும் போது அந்த ஆக்ஷன் வந்து ஸ்மூத்தாக ரிதமாக அக்யூரேட்டாக இருந்தால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இதுதான் கோஆர்டினேஷனோட டெஃபினேஷன். இப்போ இன்கோஆர்டினேஷன் டெஃபினேஷனை லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இஸ் செட் டு பி இன்கோஆர்டினேஷன் ஆர் ஏசினர்ஜியா. லேக் ஆஃப் கோஆர்டினேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து ஏசினர்ஜியான்னு சொல்லுவாங்க. இன்கோஆர்டினேஷன் இஸ் த ஜெர்க்கி இன்அக்யூரேட் நான் பர்பஸ்ஃபுல் மூவ்மெண்ட் டன் பை தி குரூப் ஆஃப் மசில். நிறையா மசில் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லே இல்லாத மூமெண்ட்டை வந்து பண்ணுறதும் அந்த மூமெண்ட் வந்து இன்அக்யூரேட்டாகவும் இருக்குதும் அந்த மூமெண்ட் வந்து ஜெர்க்கியாகவும் இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ கோஆர்டினேஷன் டெஸ்ட்டு அந்த இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் டெஸ்ட் தான் என்னதுன்னா இந்த கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட் நடக்கிற வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து கோஆர்டினேஷன் டெஸ்ட்டுன்னுவாங்க. அப்பர் லிம்பில் வந்து மொத்தம் 3 டெஸ்ட் இருக்குது, லோவர் லிம்பில் வந்து மொத்தம் 3 டெஸ்ட் இருக்குது. இந்த கோஆர்டினேஷன் டெஸ்ட்டில் வந்து மொத்தம் வந்து 6 டெஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கோஆர்டினேஷன் டெஸ்ட்டில் இருக்க அப்பர் லிம்பை பற்றி பார்க்கலாம். அப்பர் லிம்பில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னா ஃபிங்கர் டு நோஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பர் லிம்பில் இருக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபிங்கர் டு நோஸ் டெஸ்ட்டு. இப்போ நான் தான் வந்து பேஷண்ட்டு, இங்கே ஒரு கை தெரியுதா, இந்த கை தான் வந்து தெரபிஸ்டோட ஹேண்டு. பேஷண்ட்டை வந்து என்ன பண்ண சொல்லணும்னா அவங்களோட இன்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த விரல் இருக்குல்ல, இதான் வந்து இன்டெக்ஸ் ஃபிங்கர். அவங்களோட இன்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து தெரபிஸ்டோட இன்டெக்ஸ் ஃபிங்கரை தொட்டுட்டு அவங்களோட நோஸை வந்து இப்படி தொட சொல்லணும். அதே மாதிரி வந்து இன்னொரு கையில் வந்து அவங்கள வந்து பண்ண சொல்லணும். தெரபிஸ்டோட இன்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து பேஷண்ட்டோட இன்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இப்படி டச் பண்ணிட்டு இப்படி நோஸில் பண்ண வைக்கணும். இன்னொரு ஹேண்ட்லேயே இதே மாதிரி வந்து பண்ண வைக்கணும் இந்த மூமெண்ட்டை. இதான் வந்து ஃபிங்கர் டு நோஸ் டெஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக பண்ண சொல்லணும். இது என்ன டெஸ்ட்டு, ஃபிங்கர் டு நோஸ் டெஸ்ட்டு. இப்போ வந்து செரிப்ரல் ஏடாக்சியா அந்த பேஷண்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இப்படி தொட்டுட்டு மூக்கில் கொண்டு வரும்போது அவங்களால வந்து இப்படி வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியாது. இப்படி வந்து ஒரு வேவ் மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. செரிப்ரல் ஏடாக்சியா இருக்கிற பேஷண்ட் வந்து. அடுத்து அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ போஸ்டீரியர் காலம் டிசீஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து இப்படி கரெக்டாக வந்து தொட்டுருவாங்க. அதுவே இப்போ வந்து அவங்க வந்து கண்ணை அப்படி மூடிட்டு வந்து தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து கரெக்டாக வந்து தொட முடியாது. அவங்க வந்து வேற இடத்துல போய் வந்து தொட்டுருவாங்க. இப்படி நடந்தால் வந்து இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. Finger nose test. Patient is asked to touch the tip of the index finger of one hand and the nose. Alternatively, the index finger of the another hand. இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இப்போ வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து பிளே ஆயிருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, தெரபிஸ்ட் அவங்களோட இன்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. பேஷண்ட்டோட அவங்களோட இன்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்து தெரபிஸ்டோட இன்டெக்ஸ் ஃபிங்கரில் தொட்டுட்டு அதே மாதிரி அவங்க நோஸில் வந்து தொடணும். இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி மூவ்மெண்ட்டை வந்து இன்னொரு ஹேண்ட்லேயே வந்து பண்ணணும். இன்னொரு ஹேண்டில் எப்படி பண்ணணும், அவங்களோட இன்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்துட்டு அவங்களோட நோஸில் வச்சுட்டு அதே மாதிரி தெரபிஸ்டோட இன்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட்டை வந்து பண்ணணும். இதான் வந்து ஃபிங்கர் நோஸ் டெஸ்ட்டு. இப்போ செரிபெல்லா டிசீஸ் உள்ள பேஷண்ட்க்கு வந்து அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணும்போது அவங்க வந்து வேவி அண்டு ஆசிலேட்டரி மூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஆசிலேட்டரி மோஷன் வந்து பண்ணுவாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இந்த பேனா இருக்கா, பேனா வந்து இப்படி மூவ் ஆகுதுல, அந்த பாயிண்ட்டை தொடும் போது வந்து இந்த மாதிரி வந்து கை வந்து மூவ் ஆகும். அவங்க அந்த நோஸை தொடும் போது இந்த மாதிரி. இதை தான் வந்து ஆசிலேட்டரி இல்லாட்டி வேவி மோஷன் சொல்லுவாங்க. செரிபெல்லா டிசீஸ் உள்ளவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க எப்போ நோஸை தொடும் போது. போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க அவங்க கண்ணை திறந்துட்டு வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுவாங்க, அக்யூரேட்டாக வந்து பண்ணிடுவாங்க. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. போஸ்டீரியர் காலம் டிசீஸ் த பேஷண்ட் கேன் டச் தி நோஸ் அக்யூரேட்லி வித் ஓப்பன் ஐ. போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க கண்ணை திறந்துட்டு வந்து அக்யூரேட்டாக வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதுவே அவங்க வந்து கண்ணை மூட்டு பண்ண சொன்னால் அவங்களால வந்து இது பண்ண முடியாது. ஹி கான்ட் வித் க்ளோஸ்ட் ஐ.
இப்போ வந்து ஃபிங்கர் டு ஃபிங்கர் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பேஷண்ட் வந்து என்ன பண்ண சொல்லணும்னா, அவங்களோட ஷோல்டரை வந்து அப்டக்ஷனில் கொண்டு போக சொல்லணும். அப்டக்ஷனில் கொண்டு போயிட்டு 90 டிகிரியில் வந்து ஷோல்டரை வந்து வச்சிருக்கணும். அடுத்து இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போ வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்து வச்சிருக்கணும். இப்போ என்ன பேஷண்ட்டை வந்து பண்ண சொல்லணும்னா, அவங்களோட 2 இன்டெக்ஸ் ஃபிங்கரையும் வந்து டச் பண்ண சொல்லணும். இப்படி இப்போ செரிப்ரல் டிசீஸை அவங்களால வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்குள்ள வந்து இப்படி வேவாக பண்ணி இப்படி வந்து கையை இப்படி கொண்டு போயிடுவாங்க, இல்லாட்டி வந்து இப்படி கொண்டு போயிடுவாங்க. இப்போ நார்மலாக இருக்க பேஷண்ட்னா இப்படி வச்சு இப்படி கரெக்டாக வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுவே வந்து செரிப்ரல் டிசீஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால இப்படி வந்து கொண்டு வர முடியாது. இப்படி ஃபார்மாக வந்து இப்படி வந்து மேலே வந்து கொண்டு போயிடுவாங்க. அடுத்து ஃபிங்கர் டு ஃபிங்கர் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். பேஷண்ட் இஸ் ஆஸ்க்டு டு அப்டக்ட் டு போத் ஷோல்டர் 90 டிகிரி வித் எல்போ இன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஆஸ்க் தி பேஷண்ட் டு பிரிங் தி போத் இன்டெக்ஸ் ஃபிங்கர் டுவர்ட்ஸ் தி மிட் லைன் அண்ட் டச் ஈச் அதர். இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேஷண்டோட ஷோல்டர் வந்து 90 டிகிரியில் வந்து வச்சுக்கிறணும், எல்போ வந்து எக்ஸ்டெண்டடாக வந்து வச்சுக்கிறணும், அவங்களோட 2 ஃபிங்கரையும் வந்து மிட்லைனுக்கு வந்து கொண்டு வந்து டச் பண்ணணும். இதான் வந்து ஃபிங்கர் டு ஃபிங்கர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செரிபெல்லா டிசீஸ் உள்ளவங்க அவங்க வந்து ஃபிங்கரை வந்து டச் பண்ணும் போது அவங்க வந்து ஆசிலேட்டிவ் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து வேவ் ஃபார்ம் மாதிரி பண்ணுவாங்க. அதுவே போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க அவங்க வந்து கண்ணை திறந்துட்டு வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்க கண்ணை மூடிட்டு இந்த மூவ்மெண்ட்டை வந்து பண்ண முடியாது. இப்போ கோஆர்டினேஷன் டெஸ்ட்ல இருக்க 3ஆவது டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ரேபிட் அல்டர்னேட். 3ஆவது டெஸ்ட் என்னதுன்னா, சுப்பினேஷன் ப்ரொனேஷன் வந்து பேஷண்ட்டை வந்து பண்ண சொல்லணும். இப்போ செரிப்ரல் டிசீஸ் அவங்களால வந்து இப்படி வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம இப்படி பேஷண்ட்டை கரெக்டாக வந்து இப்படி பண்ணுறோமா, அதுவே வந்து செரிப்ரல் டிசீஸ் அவங்களால வந்து இப்படி வந்து பண்ண முடியாது. சுப்பினேஷன் பண்ணாங்கன்னா 2 தடவை சுப்பினேஷன் பண்ணுவாங்க, ப்ரொனேஷன்னா 2 தடவை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஜெர்க் ஆவாங்க அந்த மூவ்மெண்ட்ல. இதை வந்து இன்கோஆர்டினேஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ரேபிட் அல்டர்னேட்டிங் மோஷன் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் இஸ் ஆஸ்க்டு டு pronation and supination movement alternately. ரேபிட் அல்டர்னேட்டிங் மூவ்மெண்ட் தான் என்னன்னா, பேஷண்ட் வந்து ப்ரொனேஷனையும் சுப்பினேஷனையும் வந்து அல்டர்னேட்டிவா வந்து அடுத்தடுத்து வந்து பண்ண சொல்லணும், ப்ரொனேஷன் சுப்பினேஷனை கையில. ஆனா செரிபெல்லர் லீசன் இருக்கவங்களால வந்து இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். இப்போ லோவர் லம்பில் இருக்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபிங்கர் டு டோ டெஸ்ட்டு. இப்போ அங்கே ஒரு கை தெரியுதா, அது வந்து யாருன்னா தெரபிஸ்டோட ஹேண்டு. அது வந்து பேஷண்ட்டோட டோக்கு 2 ஃபீட் தள்ளி வந்து அப்படி வந்து தெரபிஸ்ட் வந்து கையை வந்து வச்சிருக்கணும். இப்போ தெரபிஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா, பேஷண்ட்டோட டோவை வச்சு அந்த கையை வந்து டச் பண்ண சொல்லணும். வந்து பேஷண்ட்டை வந்து இப்படி வந்து டச் பண்ண சொல்லணும். இப்போ செரிப்ரல் டிசீஸ் இருக்கவங்க அவங்களால வந்து இப்படி வந்து பண்ண முடியாது. செரிபெல்லா டிசீஸ் இருக்கவங்க அவங்களால இப்படி வந்து கரெக்டாக வந்து இதை வந்து டச் பண்ண முடியாது. அதே மாதிரி போஸ்டீரியர் காலம் டிசீஸ் இருக்கவங்களால கண்ணை திறந்துட்டு அவங்க வந்து இப்படி வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிடுவாங்க. அதுவே அவங்கள கண்ணை மூடிட்டு வந்து பண்ண சொன்னால் அவங்களால வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாது. இதான் வந்து ஃபிங்கர் டு டோ டெஸ்ட். ஃபிங்கர் டோ டெஸ்ட்டை வந்து லைன் பை லைன் வந்து ரீட் பண்ண போகிறோம். The therapist's finger is pointed 2 feet above the patient great toe and instruct him to touch the great toe. The cerebellar disease patient can touch the finger with the oscillating or high bouncing movement, but it can done accurately with open eye but not closed eye. Posterior column disease patient. ஃபிங்கர் டோ டெஸ்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, தெரபிஸ்டோட ஃபிங்கர் வந்து பேஷண்ட்டோட டோக்கு 2 ஃபீட்டுக்கு வந்து மேலே வந்து வச்சிடணும். இப்போ வந்து என்ன சொல்லணும்னா, பேஷண்ட் வந்து என்ன பண்ண சொல்லணும்னா, அவங்க கிரேட்டோ வச்சு அந்த தெரபிஸ்டோட ஃபிங்கரை வந்து தொட சொல்லணும். இப்போ செரிபெல்லா டிசீஸ் உள்ளவங்க வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து பண்ணும் போது வந்து அவங்க வந்து ஆசிலேட்டரி பண்ணுவாங்க. ஆசிலேட்டரி என்னதுன்னா, இப்போ இந்த பேனாவை இப்படி கொண்டு போறேன்ல, இதுதான் வந்து ஆசிலேட்டிவ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பேஷண்ட் வந்து பண்ணுவாங்க. இல்லாட்டி அந்த கிரேட்டோவை தாண்டி போய் வந்து தொட்டுருவாங்க, அதான் பவுன்சிங் மூவ்மெண்ட். அடுத்து இந்த போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க வந்து கண்ணை திறந்துட்டு வந்து பண்ணிடுவாங்க அக்யூரேட்டா. அதுவே அவங்க கண்ணை மூடிட்டு பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த செரிபெல்லார் டிசீஸ் உள்ளவங்களுக்கும் இந்த போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க இந்த மாதிரி வந்து பண்ணாது வந்து இன்கோஆர்டினேஷன். ஓகேவா? அடுத்த செகண்ட் டெஸ்ட் பார்க்குறோம், ஹீல்ஸ் இன் டெஸ்ட். Patient is asked to touch the knee with the opposite side heel and slide on the shin towards the greater toe. Same test is asked to patient to perform without rubbing on the shin. In the cerebellar disease, the heel is carried to overshoot the knee. If the heel is carried down, it begins to execute an action tremor. இப்போ லோவர் லிம்பில் இருக்க செகண்ட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம், ஹீல்ஸ் இன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ஹீலு, இந்த இடத்துல வந்து நம்ம டிபியா வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்கவங்க காலை தொட்டுப்பாங்களேன், இந்த இடம் வந்து சின்னுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீல்ஸின் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம நீல இருந்து அந்த கிரேட்டர் டோ வரைக்கும் இந்த ஹீலில் வந்து போய் மூவ் பண்ணணும் இந்த ஷின் மேலே.
ஃபர்ஸ்ட் இப்படி மூவ் பண்ண சொல்லிடணும். அடுத்து அந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ண சொல்லணும்னா, அந்த இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரப்பு எதுவுமே பண்ணாம அப்படியே வந்து மேல இப்படி கொண்டு போக சொல்லணும். காத்துல வந்து இப்படி பண்ண சொல்லணும் பேஷண்ட்டை. இப்படி பண்ண சொல்லும் போது செரிபெல்லா டிசீஸ் உள்ளவங்க வந்து இப்படி நீ கிட்ட வரும்போது வந்து நீக்கு மேல வந்து கொண்டு போயிடுவாங்க. ஓவர் ஷூட் வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே அந்த ஹீலை வந்து அவங்கள வந்து கீழே மூவ் பண்ண சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கால் வந்து நடுக்கம் ஏற்படும். அது இருந்தால் அது வந்து இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க அவங்களால இந்த இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஜாயிண்ட் மூவ்மெண்ட் பொசிஷன் வந்து அவங்களால வந்து சென்ஸ் பண்ண முடியாதனால. இப்போ லோவர் லிம்ப்ல இருக்க 3ஆவது டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ரோம்பக் டெஸ்ட்னுவாங்க. இப்போ வந்து பேஷண்ட் வந்து இப்படி வந்து நிற்க சொல்லிட்டு அவங்களோட கண்ணை வந்து மூட சொல்லணும். இப்போ வந்து நார்மலாக இருக்க பேஷண்ட் வந்து இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுவாங்க. அதுவே வந்து போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க வந்து கண்ணை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி முன்னாடி வருவாங்க, இல்லாட்டி இப்படி பின்னாடி போவாங்க, இல்லாட்டி அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துருவாங்க. போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க. அதுவே வந்து செரிபெல்லா டிசீஸ் உள்ளவங்க அவங்களால கண்ணை மூடிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்க முடியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம லோவர் லிம்ப்ல இருக்க 3 டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. அப்பர் லிம்ப்ல இருக்க 3 டெஸ்ட்டும் வந்து பார்த்தாச்சு. ரோம்பக் டெஸ்ட். The patient is made to stand straight with the open eye. The patient is instructed to shut the eye. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நிக்க சொல்லணும், கண்ணை திறந்துட்டு ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த பேஷண்ட் வந்து கண்ணை வந்து மூட சொல்லணும். The patient may begin to saw or may even fall if he is not supported. It occurs the patient with posterior column disease. போஸ்டீரியர் காலம் டிசீஸ் உள்ளவங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா நின்று கண்ணை மூடும் போது வந்து அவங்க வந்து கீழே விழுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படி வந்து கீழே விழுந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக பேலன்ஸாக இல்லை, இன்கோஆர்டினேஷனாக இருக்காங்க. அதான் வந்து ரோம்பக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரோம்பக் டெஸ்ட் மூலயமா அப்படி கண்டுபிடிக்கிறது. பட் செரிபெல்லா டிசீஸ் பேஷண்ட் கேன் ஸ்டாண்ட் ஈவன் ஐஆர் க்ளோஸ்டு ஆல்சோ. ஆனால் செரிபெல்லா டிசீஸ் உள்ளவங்க அவங்க வந்து கண்ணை 3 நாள் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்பாங்கன்னு சொல்றாங்க.